இந்த உலகை நேசிப்போம், இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம், அதனினும் மேலான எம் பரம்பொருளை நேசிப்போம். இறைவன் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடாப்பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம். இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது, இன்பம் என்பதும் கிடையாது. வெறும் பார்வை மட்டுமே, வெறும் மௌனம் மட்டுமே. அவன் கெட்டவன் என்பதோ, உண்மை பொய் என்பதோ, நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டொழித்து உண்மையாக நான் என்பது யார் என்ற தேடுதலை ஒருத்தன் தொடங்குகின்றான். அப்படிங்கும் போது உள்ளிருக்கும் சிவம் தானாக வெளிப்படுகின்றது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவத்தேடலில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்கள் இந்த வாழ்க்கை என்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள். எல்லாமல் அந்த பரம்பொருள் உம்முள்ளே இருக்கின்றார், தேடு அப்படின்ட்டு தான் சொல்றாங்க சித்தர்களும் ஞானிகளும்.